சார் சைக்கிள் ரிக்ஷாவில லொகேஷன் பார்த்தா நம்ம ஷெட்யூல் பூரா லொகேஷன் பாக்குறதுலயே முடிஞ்சிடும் சார். ஹீரோயின் வேற வந்தாச்சு. எப்ப சார் மேலே ஏறினீங்க? நான் நினைச்சா மேலே ஏறுவேன். நீ யாரியா கேட்கறதுக்கு? எனக்கு ஹீரோயினா முக்கியம், சிங்கப்பூர் லொகேஷன் தான் முக்கியம். அது இல்ல சார், ஒரு ஏர் கண்டிஷன் காராவது. ஏர் கண்டிஷன் காரா? திமுரு, உன்னை கப்பல்ல கூட்டிட்டு வந்து வாந்தி எடுக்க வச்சிருக்கணும். 2500 ரூபாய் செலவு பண்ணி பிளேன்ல கூட்டிட்டு வந்த மாதிரி என் தப்பியா? என் தப்பு. யோ, who I am? அது உங்களுக்கே தெரியாதா? I am a director and producer. பென்னர் படம் எடுத்தது யார் தெரியுமா? யாரு? என் சித்தப்பா. நாங்க பரம்பரையா டைரக்டரியா? என்கிட்ட வாலாட்டாத. உன் பாஸ்போர்ட் என் கையில. லோகு சார், நம்ம லொகேஷன் பார்க்க போனமே, அங்க ஒரு உயரமான பில்டிங் இருந்தது. அதுக்கு பேர் என்ன? அதுதான் சார் ஓசிபிசி. அந்த ஓசிபிசி பில்டிங் இருந்து பாரு. அதனுடைய மாடியில ஹீரோக்கும் வில்லனுக்கும் ஃபைட் நடந்துட்டு இருக்கிறப்போ வில்லனுடைய ஆளு பில்டிங் காடியில டைனமைட் வைக்கிறான். வச்ச உடனே பில்டிங் தூளா உடையுது. ஷாட்டை கட் பண்றோம். நெக்ஸ்ட் ஷாட். கம்ப்ளீட் யூனிட் சிங்கப்பூர் ஜெயில்ல. ஏய்யா, பின்ன என்ன சார், அவ்வளவு பெரிய பில்டிங்க்கு டைனமைட் வச்சா சிங்கப்பூர் கவர்மெண்ட் விடுவாங்களா சார்? சரி, கமான் ஒன்னு செய். இங்க டைனமைட் வைக்கிற வரைக்கும் நம்ம ஷாட் எடுத்துக்குவோம். அதுக்கப்புறம் செட்ல பிளைவுட் போட்டு தூளா உடைக்கிறேன். வணக்கம் சார். வாமா வா. வணக்கம். ஹீரோ வருது. எப்போ ஷூட்டிங்? ஒண்ணுமே புரியலையே. அதாமா நானும் தகச்சு போய் நிக்கிறேன். மெட்ராஸுக்கு ட்ரக்கால் போட்டுக்கிறமா. எனி மூவ்மெண்ட் வந்துடும். உட்காரு. போங்க சார். உட்கார்ந்து போர் அடிச்சு போச்சு. ஐயோ, வந்தாச்சு. ஹலோ, மெட்ராஸ் காலா கொடுங்க. ஹலோ, யார் பேசுறது? மெட்ராஸ் மேனேஜரா? நான் தான் ப்ரொடியூசர் டைரக்டர் பேசுறேன். வாட்ஸ் சென்ட்டுமா? அடிச்சு நான் வாங்கிட்டு வரையா? ஹீரோ எந்த பிளான்ல ஏறாரு? என்னது? ஹீரோவுக்கு டைபாய்டு ஜுரமா? கண்ணே திறக்கலையா? பாத்ரூம்ல வலிக்க விழுந்துட்டாரா? அப்ப சிங்கப்பூருக்கு வரமாட்டாரா? என்னையா செய்யறது? கதையை மாத்த சொல்றியா? அடிச்சு வையா போற. என்னங்க சார்? ஹீரோவுக்கு டைபாய்டு ஜுரம் வந்துட்டா, கண்ணே திறக்க முடியலையா? பாத்ரூம்ல வேற வலிக்கு விழுந்துட்டாரா? ஃபுல் பிபி எரிச்சறாப்பா. வேற என்ன சார் பண்றது அப்போ? சார், நானே டுயல் ரோல் பண்ண. வயித்தெரிச்சல கலப்பாதீங்க சார். சார், கதையில டுயல் ரோலுக்கு சான்ஸே இல்ல. சரி, இப்ப என்ன பண்ண போறீங்க? சார், ஒரு ஐடியா. என்னம்மா? என் லாயர் கணேஷ் இருக்காரே, அவரை வச்சு ஹீரோ மேல கேஸ போட்டு எந்த காலத்துல ஹீரோ இங்க சிங்கப்பூருக்கு வந்து நான் படத்தை முடிக்க போறேன். சார், நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. என்ன? அவர் நல்ல அமைச்சர் நடிகர், நிறைய டிராமால எல்லாம் நடிச்சிருக்காரு. அவர் நம்ம படத்துக்கு ஹீரோவா போட்டுக்கலாமே. அவர் சினிமா படத்துல நடிக்க ஒத்துக்குவாராமா? ஏன் நம்ம எல்லாம் போய் பேச ஒத்துக்கு வைப்போம். இதுல என்ன இருக்கு? நான் ஆக்ட் பண்ணுவேன். வாவ், ஏதோ ஹாபியா ஷேக்ஸ்பியர் நாமத்தை ஆக்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஐ காட் ஆக்ட் இன் திஸ் இஸ் நாட் மை ப்ரொஃபஷன். கட்டியா, உங்களுக்கு ஒரு சின்ன விஷயம் சொல்றேன். அவன் சினிமாவுல சான்ஸ் கிடைக்குமான்னு தவம் இருக்கிறான் சார். மகாலட்சுமி உங்களை தேடி வர்றப்ப அது உதவி சொல்லாதீங்க சார். அப்படி தவம் கிடைக்கிறவங்க யாருக்காவது சான்ஸ் கொடுங்க சார். என்னையே தொந்தரவு பண்றீங்க சார். திடீர்னு இன்னொரு ஹீரோவை வரவழைக்க முடியாது சார். மெட்ராஸ் சினிமா இண்டஸ்ட்ரி ரொம்ப பிஸியா இருக்கு சார். பகோடா காதர் கிட்ட கூட கால் ஷீட் வாங்க முடியாது. குண்டா மூக்கு முழிமா அழகா இருப்பார் சார். அப்படியே ஒரு ஹீரோ கிடைச்சாலும் பாஸ்போர்ட் வாங்குறதுக்கு 1 மாசம் ஆகும் சார். சார், நீங்க பெரிய மனசு பண்ணி எங்க படத்துல ஆக்ட் பண்ணலன்னா எனக்கு 10 லட்சம் ரூபாய் நஷ்டம் வந்துடும் சார். கணேஷன் சார், நீங்க எப்படியும் 15 நாள் இருக்க போறீங்க. உங்களுக்கும் பொழுதுபோக்கா இருக்கும். சிங்கப்பூர்ல ஷூட்டிங் கேன்சல் ஆச்சுன்னா ப்ரொடியூசர் பாவம். பாவமா? பாவமோ பாவம். உங்க கேரக்டர் பிரமாதம் சார். வேணும் கதை சொல்றேன் சார். இறையா சார், நீங்க எவ்வளவு பணம் கேட்டாலும் நான் தரேன் சார். இது ஒரு உதவியா நினைச்சு நீங்க செஞ்சுதான் ஆகணும். இக்கட்டான நிலைமை. ப்ளீஸ் 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 ப்ளீஸ். ரைட், பட் ஒன் திங், அசிங்கமா ஆக்ட் பண்ண மாட்டேன், கோமாளித்தனமா செய்ய மாட்டேன், அரசியல் பேச மாட்டேன். நீங்க பேசினாலும் நான் எழுத மாட்டேன் சார். அப்படியே இந்த ஆள் எழுதினாலும் நான் எடுக்க மாட்டேன் சார். பிகாஸ் நாங்கெல்லாம் ராயல் ப்ரொடியூசர்ஸ். ப்ரொசீட். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். அட்வான்ஸ் அந்த ஆளே கேட்கல, நீ தான் கேட்கற. எதுக்கு அட்வான்ஸ்? உனக்கு அட்வான்ஸா? மெட்ராஸ்ல இருந்து சிங்கப்பூருக்கு பூனைய மடியில கட்டிட்டு நான் வந்திருக்கிறையா? உன் பாஸ்போர்ட் என் கையில.